அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மாவு நான் வந்து இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு வந்து நமக்கு வந்து புளிக்கக்கூடாது, நமக்கு வந்து அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கணும். பாருங்கள், 2 கப்பு அந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டேன். 2 கப்பு நான் வந்து இட்லி மாவுக்கு 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடரை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து 2 கப்பு மாவுக்கு 3/4 கப் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து முறுக்கு பிழியறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மாவை ஃபுல்லாக நான் வந்து இட்லி மாவில் இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு போகிறேங்க. பாருங்கள், சேர்த்துட்டு அதிலே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் காரத்துக்கோசம் நான் வந்து தனி மிளகாத்தூளும், ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஓமம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு நான் அதோடு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நமக்கு வந்து ஆல்ரெடி இட்லி மாவுலேயே நமக்கு வந்து உப்பு நான் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதனால் உப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்துச்சுங்க, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நமக்கு இந்த முறுக்கு. பாருங்கள், ஸ்மூத்தாக நல்ல மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம இட்லி மாவில் செய்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை லைட்டாக இருக்கும். நான் அதனால் இதில் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம அரிசி மாவு ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மாவை மிக்ஸ் பண்ணிட்டுறேன். ஒரு கெட்டியான பதத்துக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுலேயே இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ணிடலாம். நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு வந்து நல்லா முறுமுறுன்னு வருங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து மேலே எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு தாங்க நான் வந்து எண்ணெயில் போட போகிறேன். பாருங்கள், முறுக்கு உரலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நான் வந்து முறுக்கு பிழிஞ்சிட்றேன். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எடுத்து போட்ட உடனே நமக்கு இந்த மாதிரி மேலே வருங்க. அதான் எண்ணெய் ஹீட் ஆனதோட உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து முறுக்கு எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது உடனே நீங்கள் இது வந்து செஞ்சு சாப்பிட்டுடலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நீங்கள் வச்சு கூட ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சு கூட நீங்கள் 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டுற வேண்டியது. நீங்கள் அப்படியே பிழிஞ்சு ஊற்றினாலும் பிழிஞ்சு ஊற்றலாங்க. இல்லாட்டி ரிப்பன் பக்கோடா மாதிரி போடுறது மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியது தான். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட உடனே ஸ்நாக்ஸ் கட்ட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் முறுமுறுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.